உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மக்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தலைவர் முனைவர் திருநாவுக்கரசு தர்மலிங்கம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். அறிவியல் என்கிற போது அது உண்மை அப்படின்ற ஒரு நிலை எல்லா மக்களுக்குமே தெரியும். அறிவியல்னால் அதில் இருந்து வருவதெல்லாம் உண்மையானவைகள் அப்படின்றது. இந்த நேரத்தில் இந்த காமகோடி என்ற ஒரு நபர், அவரை அதாவது கல்வித்துறையில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அவர் கோமியத்தை குடிப்பதன் மூலமாக பிணிகள் நீங்கும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரு பரப்புரையை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பொது இடத்துல பேசுகிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உலக மக்கள், இந்த இந்திய மக்களுக்கு அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியான பாதை என்று நினைக்கிறீங்களா? தமிழன் டிவி நேர் அனைவருக்கும் வணக்கம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதை சொல்கிறவர் யார், சொல்லப்படும் விஷயம் என்ன, இதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சொல்லப்படும் நபர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், ஒரு இயக்குனர், ஐஐடியோட இயக்குனர். அவர் மக்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது மாட்டு சிறுநீரை சாப்பிடுவதனால் ஏறக்குறைய 18 வகையான நோய்கள் அப்படின்னு ஒரு கருத்தில் சொல்கிறாரு. அது ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது அவர் சொல்கிறது பொத்தாம் பொதுவாக சொல்கிறார், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்லிட்டு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா தரவுகள் இருக்குது, ரெஃபரன்ஸ். மாட்டு சிறுநீர் பற்றி உலக அளவில் ஆய்வுகள் நடக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? மிக நிறைய ஆய்வுகள் இருக்கு. அந்த ஆய்வு முடிவுகள் வெளியே வந்து விட்டதா எல்லாமே, இல்லை இன்னும் ஆய்வு முடிவுகள் ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன். எந்த ஒரு கன்கரண்டான வேல்யூ வரல. உதாரணமாக ஆன்டி கேன்சர் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதற்கான ஒரு புரோட்டீன் அந்த சிறுநீரில் இருக்குதுன்னு ஆய்வுகள் இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணில் இருந்தால் நம்ம ஒரு பொருள் எடுக்க முடியும், பிளான்ட்டில் இருந்தால் ஒரு மருந்து பொருட்களை எடுக்க முடியும். அந்த பிளான்ட்டை எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதில் உள்ள மருந்து பொருட்களை பிரித்து அதை பரிசோதனை பண்ணி அதில் அல்கலாய்ட்ஸ் இருக்கா, அதுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கா. ஒன்லி மெடிசினல் வேல்யூ மட்டுமே அந்த பிளான்ட்டில் இருக்காது, அதை தாண்டி அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களும் இருக்கும். அதை பிரிச்சுட்டு அந்த மெடிசினல் வேல்யூ பொருளை மட்டும் எடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி அதை குரோமட்டோகிராஃபி போல் பல்வேறு மெத்தடாலஜி இருக்குது, அதில் பிரித்து அந்த காம்பவுண்டை எடுத்து அதை ட்ரக் டிசைன் பண்ணி அதை ஒரு அனிமலுக்கு கொடுத்து, அந்த அனிமல் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுக்கு எதுக்கும் பாதிப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படிங்கிற பல்வேறு நிலைகளை கடந்து அதை டெஸ்ட் பண்ணி அதை பரிசோதனைக்கு பல்வேறு ஆய்வாளர்கள் இருப்பாங்க, விஞ்ஞானிகள் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் சொன்ன பாருங்கள், ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, இது ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வரணும். அந்த டெஸ்ட்டை பரிசோதிக்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் 2ஆம் நிலைக்கு போக முடியும். 2ஆம் நிலையில் ஒரு குழு இருக்கும், அது டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் 3ஆம் நிலைக்கு போக முடியும். 3ஆம் நிலையில் ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த இதையும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கு பரிசோதனைக்கு போவாங்க, கிளினிக்கல் ட்ரையல். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட்டுக்கு மக்கள் பயன்படுத்தும் போது அதில் ஏதாவது சிறு சிறு பிழைகள் ஏற்பட்டுச்சு, சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுச்சு, பக்க விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ட்ரக்கை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் தான் அந்த ட்ரக்கை கொடுப்பாங்க. இவ்வளவு பரிசோதனை கடந்து வந்த அந்த கொரோனா வைரஸுக்கான வேக்சினை நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். அது பக்க விளைவுகள் வந்துச்சுங்கிறப்ப எந்தவித பரிசோதனையுமே இல்லாமல் பரிசோதனைகள் முழுமை பெறாத காலகட்டத்தில் அந்த பரிசோதனைகள் அத்தனை வேல்யூ இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாத காலகட்டத்தில் இன்னும் ஐவிஆர்னு சொல்லக்கூடிய இந்த வெட்னரி ரிசர்ச் சென்டர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாட்டு மூத்திரத்தையும் எரும மாட்டு மூத்திரத்தையும் பரிசோதிச்சிருக்கிறாங்க. அந்த மாட்டு மூத்திரத்தில் இருக்கிறத விட எரும மாட்டில் மூத்திரத்தில் ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி. ஸோ இவங்க அந்த எரும மாட்டை ப்ரமோட் பண்ணலாம்ல, ஏன்னா அது கருப்பாக இருக்குன்னு ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கருப்பாக இருக்குது, புரியுதுங்களா? அங்கே நிரப்பேதத்தை இருக்கலாமோங்கிறது எனக்கு சந்தேகம் வரலாம்ல, ஒரு இந்திய குடிமகனான எனக்கு வரலாம்ல. அங்கே நிரப்பேதத்தை அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட பிளவுபடுத்துறதுக்கு ஏற்படுத்துகிறாங்க.
பசுமாடு உயர்ந்தது, எருமை மாடு சிறியது. நான் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அது தரும் பாலையும் குடிக்கிறாங்க. அது தரும் பாலையும் குடிக்கிறாங்க. ஆனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஒருவேளை நிறப்பேதம் இருக்கலாமோ, எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது யாராலும். இந்த ஆம்பிகுவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிளவுபடுத்துகிற மாதிரி செய்திகளை உயர் பதவியில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். டாக்டர் சர் சி வி ராமனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், மிகப்பெரிய ஆளுமை. அவர் வந்து ராமன் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டை நமக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு நோபல் பரிசு வாங்கினார். அவருக்கும் மகாத்மா காந்தியடிகளுக்கும் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. இந்திய நாட்டில் உள்ள மக்களை அனைவரையும் ஒருமைப்படுத்தணும்னா நம்ம எதை ஆயுதமாக எடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சர் சி வி ராமன் சொல்கிறாரு, அறிவியல் தான் ஆயுதம், அறிவியலால் தான் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும். ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து ஒரு மக்களை, இந்திய மக்கள், ஏன்னா பல்வேறு தன்மை உடையவருங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் உள்ள இந்த கலாச்சார பண்பாடு இருக்கிற இந்த நாட்டில் நீங்கள் ஒரு காமனான ஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்னா அறிவியலை தான் எடுக்கணும். அந்த அறிவியலை எடுத்தால் தான் ஒற்றுமைப்படுத்த முடியும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க? அந்த அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை பேசும் பொழுது அது மக்களை பிளவுபடுத்தும், ஒற்றுமைப்படுத்தாது. காந்தியடிகள் கண்ட கனவு, டாக்டர் சர் சி வி ராமன் கண்ட கனவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் விடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய 51AH அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. அந்த 51AH என்ன சொல்லுது, அது சட்டத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவியல் மனப்பான்மையை மக்களிடையே வளர்க்கணும். இவங்க போலி அறிவியல் மனப்பான்மையை வளர்க்குறாங்க. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை தான் அறிவியல் இயக்கம், அதாவது அவர் ஒரு தனிநபர் மேலே எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அவர் சொல்ல கருத்துக்கள் மேலே அறிவியல் இயக்கத்துக்கு முழுமையான வேறுபாடு இருக்குது. ஏன்னா அவங்க அறிவியலுக்கு ஆதரவாக பேசலை. இதை ஆணித்தரமாக நான் பதிவு பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேசும்போது தாவரங்கள் அது தொடர்பாக அதில் உள்ள முக்கியமான அந்த சத்துக்களை எடுத்து மருந்தாக மாற்றுறாங்க. அப்படி இது தவிர ஊர்வன, நடப்பன, பரப்பன இவங்கள்ட்ட இந்த இதிலிருந்து எல்லா விலங்குகள்கிட்டேருந்து கொழுப்புகள் எடுக்கிறாங்க. ஒரு சில பார்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதுலேருந்து புரோட்டீனை டெரிவேட் பண்ணுறாங்க. இது எல்லாம் ரிசர்ச் போயிட்டுருக்குது. அனிமல் ரிசர்ச் போயிட்டுருக்குது, பிளான்ட் ரிசர்ச் போயிட்டுருக்குது. இதெல்லாம் ஒருங்கிணைந்த ரிசர்ச்சும் போகுது, இன்டகிரல் ரிசர்ச்சும் போகுது. இந்த ரிசர்ச்சை நம்ம ஆதரிக்கிறோம். உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், அணுவை பிளக்க முடியாதுன்னு டால்டன் சொன்னார். ஆட்டம் கேனாட் பி ஸ்பிளிட்டட்னு. அது வரைக்கும் அன்னைக்கு இருக்கிற அறிவியலாளர்கள் எல்லாம் அவர் சொன்னது உண்மைன்னு நம்ம உண்மைன்னா அன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் அவர் அன்னைக்கு இருக்கிற தரவுகள் அடிப்படையில் அன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அடிப்படையில் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நியூட்ரான் புரோட்டான் உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்டு போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் வந்தாங்க. அதை ஆட்டம் கேன் பி ஸ்பிளிட்டட்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி நமக்கு அட்டாமிக் பவர்லாம் கிடைக்கிது, ஆட்டம் பாம்பெலாம் செய்ய முடியுது. அடுத்த கட்ட ரீசர்ச், மறுதேடல். ஏற்கனவே நம் முன்னோர்கள் தேடி வைத்ததை நாம் தொடர்ச்சி, இட்ஸ் எ ரிலே, இது தொடர் ஓட்டம். அந்த தொடர் ஓட்டத்தை ஒத்துக்கிறவங்க தான் அறிவியலாளர்கள். இன்னைக்கு நான் சொன்ன கருத்துக்கள் நாளைக்கு அதை வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படும் போது நான் ஒத்துக்கணும். அவர் தான் கல்வியாளர், அவர் தான் விஞ்ஞானி. இப்போ இதற்கு முன்பு கூட மனித சிறுநீரை குடித்தோம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதில் வந்து நோய்கள்லாம் வராதுன்னு பேசினவங்கலாம் இருக்காங்க. அதை பற்றின ஒரு பெரிய எதிர்ப்புலாம் அப்போ இல்லையே. எதிர்ப்பு இல்லைங்கிறீங்க? எதிர்ப்பு இல்லைன்னு நம்ம, ஏன்னா இன்னைக்கு இருக்க அளவுக்கு அன்னைக்கு மாஸ் மீடியா இல்லை, டாக்குமெண்டேஷன் பண்ண முடியல. இன்னைக்கு நீங்கள் ஒரு செய்தி வந்த உடனே இன்னைக்கு தமிழன் தொலைக்காட்சி உடனே கூப்பிட்டு ஒரு அரசியல் அரங்கத்தில் நீங்கள் பேச சொல்கிறீங்க. இந்த வாய்ப்பு அன்னைக்கு இருந்துச்சா? மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்துருக்காரு. சேர்ந்திருக்காத விஷயங்கள் சேரலைங்கிற ஒரே காரணத்துக்காக அது விஞ்ஞானமாயிடாது. போய் மக்கள்கிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகளை எத்தனை பேர் தடுத்துட்டாங்க. திட்டமிட்டு தடுக்கப்பட்ட அரசியல் அதுக்கு பின்புலத்தில் இருக்கு. இப்போ இது மாதிரியான செய்திகள் வெளிவரும்போது முதலில் ரியாக்ட் பண்ணுறது திராவிட கழகத்தினராக இருக்காங்க. அறிவியல் உங்கள் கழகத்துக்கு முன்பே அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க வந்து அவங்க எதிர்க்கிறது மாதிரி பேசுகிறாங்களா, உண்மையை அறிந்து கொண்டு பேசுகிறாங்களா? இல்லை, அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பேசுகிறது அறிவியலின் அடிப்படையில். அவங்க பண்பாட்டு தளத்தில் இருந்தும் அரசியல் தளத்தில் இருந்தும் மற்ற அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க. நாங்கள் பண்பாட்டு தளத்திலிருந்து பேசினாலும் அதுக்கு பின்னால் அறிவியல் பூர்வமான அந்த ரெஃபரன்ஸோடு பேசுகிறோம். இதுதான் நான் வித்தியாசமாக பார்க்குறேன். இப்போது ஒரு குறள் கூட இருக்குது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதே தான் தந்தை பெரியார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். நானே சொல்லியிருந்தாலும், யார் பெரியாராகிய நானே சொல்லியிருந்தாலும் நீ நம்பாதே, உன்னுடைய பொது புத்தியை சுய புத்தியை வைத்து அதை அலசி ஆராய்ந்து பிறகு நம்புன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை அந்த பேட்டியில் காமகோடியன் சொல்லியிருந்தாருன்னா ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கலாமோ? ஏன்னா நான் சொல்கிறேன், இல்லை அவர் சொல்ல மாட்டாரே, அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது. அவர் எப்படி சொல்லிடுவார்? சொல்லிவிட்டு அனைவரும் சமம்னு வந்துடும்ல. அப்போ அந்த மறைக்கப்பட்ட அந்த ஹிடன் அஜெண்டா அது என்னது? அது மறைக்கப்பட்ட அஜெண்டா பின்னால் அவருக்கு பின்புலத்தில் ஏகப்பட்ட சக்திகள் இயக்கலாம். இன்றைக்கி படிநிலைன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில், உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. 4 வர்ண படிநிலைன்னு இருக்குது. அது கூட இருக்கலாம், நம்ம ஹேஷியத்தின் அடிப்படையில் சொல்ல முடியாது. ஆனால் ஹிடன் அஜெண்டா இருக்குதுங்கிறத பொது புத்தியில் உள்ள யாராலும் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அதாவது அறிவியலாளர்கள் என்று சொல்லுகிற போது இங்கே இருக்கிற இந்து புராணங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு படம் காட்டப்படுகிறது. இல்லை, நம்ம அறிவியலாளர்கள்ங்கிறவங்க புராணங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஹாரி பாட்டர் மாதிரி தான் அதெல்லாம். புனைவுகள் தான், நம்ப முடியாதவைகள் தான். புனைவுகள். இப்போ கல்கி ஒரு இதை எடுத்தார், நிறைய புனைவுகள் கொண்டு வந்தார்ல. அதில் ஆமாம், புனைவுகள் கொண்டு வந்தார். அது படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு காதலியை சொல்லும் பொழுது நீ அழகாய் இருக்கிறாய்ன்னு சொல்கிறத விட நீ நிலவை போன்று அழகாய் இருக்கிறாய், அது கூட இன்னைக்கு நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம். நிலவு அழகாக கிடையாது, அது கரடு முரடாக இருக்கும். இன்னைக்கு ஒரு காதலியை போய் உன் முகம் நிலவை போல் இருக்குன்னா இன்னைக்கு இருக்கிற காதலி அதை ஏற்றுக்க மாட்டான். என் மூஞ்சி என்ன அவளை கரடு முரடாக இருக்குதான்னு கேட்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம நிரூபிச்சிட்டோம், அங்கே வந்து மேடு பள்ளம் தான் இருக்குது, சொரன்னு இருக்குன்னு. சொரன்னு இருக்குன்னு சொன்னால் காதலி ஏற்றுக்கோளா? அப்போ விஞ்ஞானம் தெரியும் பொழுது நம்ம அதை ஏற்றுக்கணும். இன்றைக்கி பாட்டி வடை சுத்தாங்கன்னு நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அங்கே பாட்டியும் இல்லை வடையும் இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் ஆகும்போது நம்ம ஏற்றுக்கிறோம்ல. இப்போ யாரும் பாட்டி வடை சுட்டுற கதையை சொல்கிறதில்ல, நிலவில் பாட்டி வடை சுட்டுட்ருக்காங்கன்னு. அப்போ விஞ்ஞானம் ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் ஏற்றுக்கிறாங்கல்ல, அதை ஏற்றுக்கிறவன் தான் அறிவியலாளர். வானூர்தியை கண்டுபிடித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியினர் சிலர் வந்து நாங்கள் அப்போவே புஷ்பக விமானத்தை கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்பக விமானத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கிறோம், வாதத்துக்கு ஏற்றுக்கலாம். சரி, இருந்துச்சா இல்லையாங்கிறது ரெஃபரன்ஸில் பார்க்கணும். புஷ்பக விமானத்தை யார் பயன்படுத்தினா? அது அவங்க தேவர்கள் அசுர இல்லை. அதை புஷ்ப விமானத்துலேருந்து சீதையை கடத்திட்டு யார் போகிறா? ராவணன் போகிறார். அப்போ ராவணனுக்கு விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம ஏற்றுக்கலாமா? ஆனால் ராமர் ஏன் புஷ்ப விமானத்தை பயன்படுத்தலை? அப்போ அந்த அறிவு அவருக்கு இல்லை அப்படிங்கிற நமக்கு போகல. ஒருத்தர் ஒரே சமகாலத்தில் வாழ்கிறவர் ஒருத்தர், இப்போ நீங்களும் இதில் போகலாம் ஃப்ளைட்டில், நானும் ஃப்ளைட்டில் போகலாம், காமனாக ஒரு அவைலபிள் இருக்குது, அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ராவணன் பயன்படுத்தும் போது ராமர் ஏன் பயன்படுத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது பொதுமக்களுக்கு விட்டுறேன். நான் என் கருத்துக்களை நான் பதிவு பண்ணல, இதுக்கு ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். தமிழன் டிவிக்கும் வைக்கிறேன், பொதுமக்களுக்கும் வைக்கிறேன். இந்த நாட்களில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான பகுத்தறிவுக்கு ஒவ்வாத, அறிவியலுக்கு ஒவ்வாத பல செய்திகளை அந்த ஆளுமைகள் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதாங்கிறது ஒரு அம்பு, அந்த அம்புக்கு பின்னால் பல சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளோட அஜெண்டாவை தான் இவங்க ஏற்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. நம்ம பாரதிய ஜனதா அப்படிங்கிற பேரை கூட நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு பதிலாக பின்புலத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட அஜெண்டா என்னென்னா அறிவியலுக்கு புறம்பான அஜெண்டா. இவங்க அறிவியலுக்கு புறம்பாக பேசினா தான் இவங்களால இருக்க முடியும்.
அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை பேசி மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர்காய வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அரசியல் நடத்த முடியும். இப்போ பாரதிய ஜனதாவிற்கு பின்புலத்தில் இருந்து இயக்குகிறவர்கள் அப்படின்னு சொல்ல போனால் எல்லாம் வெளிப்படையாக பேசினோன்னா ஆர்எஸ்எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அது இல்லை அதாவது இந்த படிநிலைகளை நம்புகிற, படிநிலைகளை இருக்கணும்னு நினைக்கிற ஆரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய இந்த செயல்படுத்தினா அவங்களுக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு உயிரினமுங்க தனக்கு கீழே ஒரு ஆள் இருக்கணும்னு நம்புது, இருக்கணும்னு ஆசைப்படுது. அதுதான் படிநிலை, அதுதான் அவங்களுக்கு லாபம். அதை தானே ஆண்டாண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினங்களும்ன்றது சரி ஒரு தடவை ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரே தன்மையுடைய மனித இனத்திலேயே அந்த உயர்வு தாழ்வு வரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உயர்வு தாழ்வு இருக்கிற வரைக்கும் தான் நான் சொகுசாக வாழ முடியும். நான் சொகுசாக வாழணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு சில விஷயங்களை, அந்த தத்துவத்தை, அந்த அறிவியலை விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்காம செய்யணும். விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்க, இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னு நினச்சிங்களேன், மஞ்சள் பூசுனா மீசை முளைக்காது அப்படின்னு நம்ம சொல்லி வைக்கிறோம். மஞ்சள் அத்தனை விதமான சர்வரோக மஞ்சள் பூசுனா மீசை முளைக்காததுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை. எந்த ஃபாரினில் இருக்கிற லேடி மஞ்சள் பூசுகிறாங்க? அவங்களுக்கு நான் மீசையாக முளைச்சிக்கிட்டு இருக்கு, கெடா மீசையாக முளைச்சிருக்குது. மீசைக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகமாடான்னு இல்லை. அப்போ மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, அதில் கிருமியை கொள்வதற்கான மூலப்பொருள்கள் இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம நம்பலாம். அதற்கான ரிசர்ச் நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கும் மீசை முளைக்காததுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை நம்ம பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதாவது உடலுக்கு தகுந்த அல்லது வாழ்க்கை பயணத்திற்கு தகுந்த செயல்பாடுகளை நேரடியாக மக்கள்கிட்ட சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு கடவுள் பயத்தோடு சேர்த்து இது மாதிரி செஞ்சால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லை கடவுள் உங்களை. நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். நிலவில் கரடு முரடாக இருக்குது, நிலவில் போய் மனிதன் கால் வச்சுட்டான் அப்படின்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? ஏற்றுக்கிட்டாங்களா? அங்கே எங்கே நீங்கள் சாமியை சொல்லியா சொன்னீங்க? நேரடியாக விஞ்ஞானத்தை பேசுனீங்கல்ல. ஆமாம். அதை ஏற்றுக்கிற மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ இப்படி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறவர்களை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க மக்களுக்கு விரோதமானவர்கள்னு பார்க்குறேன், இந்த தேசத்துக்கு விரோதமானவர்கள்னு பார்க்குறேன், இந்த யூனிவர்ஸுக்கு விரோதமானவர்கள்னு பார்க்குறேன். இப்போ சிலர் சொல்கிறாங்க திருநீர் நெற்றியில் பூசினா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வேண்டாத நீர்களை எல்லாம் அது எடுத்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய உண்மை என்ன? திருநீர் பூசுகிற பழக்கம் எங்கே இருக்குது? திருநீர் பூசுவதனால் அந்த நீரை எடுத்துக்குதா இல்லையான்னு அது ரிசர்ச் கொஸ்டின். எடுத்துக்குதா இல்லையாங்கிறது வேணாம், அதை விடுங்க. அதை நம்ம தனியாக டிபேட் வச்சு பேசணும், ரெஃபரன்ஸோடு பேசணும். ஆனால் திருநீர் எத்தனை பேர் பூசுகிறாங்க? திருநீர் பூசுறதுலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சைவர்கள் திருநீர் இப்படி பூசுகிறாங்க, வைணவர்கள் பூசுறது இல்லை, நாமம் போடுறாங்க. இதில் எது அதிகமாக நாமம் போடுறது ஒரு ஏரியாவை மட்டும் கவர் பண்ணுது, திருநீர் எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுது. இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது? நாமத்தை எடுத்துக்கிறதா, திருநீரை எடுத்துக்கிறதா? கன்ஃபியூஷன் வருது பாருங்கள். இந்த மாதிரி ஆம்பிக்யூட்டியான ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் மக்களை திசை திருப்புறது நல்ல விஷயம் இல்லை. நம்ம திருநீருக்கான ஆராய்ச்சிகள் தனியாக பண்ணுவோம், அது தனியாக டிபேட் பண்ணுவோம். இப்போ இதில் எதை எடுத்துக்கிறது? வடகலை அதிலே நாமத்திலே வடகலை எடுத்துக்கிறதா, தென்கலை எடுத்துக்கிறதா? அவங்களுக்குள்ளே எந்த சர்ச்சை இருக்குது. அப்போ திருநீருக்கு பற்றி அவங்களுக்கு முக்கியம் கிடையாது, சர்ச்சை தான் முக்கியம் அவங்களுக்கு. திருநீர்னா ஹரியும் சிவம் ஒன்றுன்னு போயிடணும்ல, போக மாட்டேங்கிறாங்களே. இப்போது இந்த சிறுநீர், அதாவது பசுவினுடைய சிறுநீர், இதற்கு மட்டும், அதாவது பசுவிற்கு மொத்தமாகவே பசுவிற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? பசுவை அவங்க தெய்வமாக மதிக்கிறாங்க. எரும மாட்டை அவங்க யமதர்மனை பார்க்குறான். இதில் கூட ஆரியம் திராவிடமும் கலந்துருக்கோ, அதுக்கு என்ன ஹிடன் அஜெண்டாவோ என்ன எனக்கு தெரில. எரும மாடு திராவிடம்ன்றீங்களா? அப்படி இருக்கலாமோ? அப்படி ஏன் நான் நினைக்கக்கூடாதுண்ணா? எவ்வளோ விஷயங்கள் பின்புலத்தில் இருக்கும் பொழுது அப்போ ஏன் எரும மாட்டு மூத்திரத்தில் ஆன்டிபாக்டீரியல் வேல்யூ இன்னும் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுது. அதை அவங்க பயன்படுத்தாமல் பசுமாட்டை மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குல்ல.
அப்படித்தானே நம்ம பார்க்கணும் அறிவியலாளர். எல்லாமே ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த அறிவியலுங்கிறது அறிவியல் என்பது சுயசார்பிற்கு, அறிவியல் என்பது மக்களுக்கு, அறிவியல் என்பது நாட்டிற்கு. இதுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் எதிரானவர்கள், மக்களுக்கு எதிரானவர்கள். முக்கியமாக விளிம்பு நிலை மக்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள். இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அறிந்தவரை ஆரியம் திராவிடம் இதற்கான வேறுபாடுகள் அல்லது அவங்களுக்கான எதிர்நிலைகள் இருந்து கொண்டே இருந்தன. இப்போ திடீர்னு சமீப காலமாக தமிழ் தேசியம் அப்படின்றது ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் அது வந்து அதிகமாக எடுத்து பேசப்படுகிறது. அதுவும் திராவிடத்திற்கு எதிராக, ஆரியத்திற்கு எதிராக கூட இல்லை, திராவிடத்திற்கு எதிராக அந்த முனை அது வந்து தீட்டப்படுகிறது, கூர்தீட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம இப்போ பார்க்குறோம் அரசியலை. உங்களுடைய பார்வை என்ன? இப்போ இந்த தமிழ் தேசியம், குமரிக்கண்டம், ரைட்டுங்களா, ஆரியம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்றைக்கி ஆரியம்னா என்ன, ஆரியர்கள்னால் என்ன, திராவிடர்னா என்ன, திராவிடர்கள்னால் என்ன, இப்படி யாருன்னா இப்போ உங்கள் மூதாதையர்கள் யார், இது எல்லாமே ஒரு த்ரோட் ஸ்வாப் எடுத்து ஜீன் சீக்வன்சிங் பண்ணி ஜீனை பிரித்து மேய்ஞ்சி யார் உங்கள் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து எதுலேயுமே பார்த்திங்கன்னா இனவாதம், இன தூய்மை, மொழி தூய்மை, இப்படி பேசுவதே அறிவியலுக்கு புறமானது. உங்களுடைய ஜீனை எடுத்து ஃபைலோஜெனிக் ட்ரீன்னு மரபு மரம் அப்படின்னு போட்டிங்கன்னா, மரபு மரம்னு போட்டிங்கன்னா அந்த மரம் ஆணிவேர் எங்கே, உச்சாணி எங்கே அப்படின்னு சொல்லிடும். உங்கள் மூதாதையர்கள் எங்கே? என்னுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள கருவாச்சி. இல்லை, இப்போ ஒரு ஆராய்ச்சி கூட சொன்னாங்க, பழனியில் தான் ஒரு குடும்பத்தில் பார்த்தா அதோடைய அந்த வாழ்நாள் முந்திய ஒரு வாழ்நாளில் இருந்த அந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் இனத்தில். அந்த மாதிரியான சோதனைகள்லாம் உண்மை. எல்லா சோதனைகளையுமே ஒரு மரபணு இருக்குன்னா அந்த மரபணுவுக்கு டிஎன்ஏல இருக்கிற அந்த ஒரு சின்ன ஜீனை எடுத்து நம்ம பிரித்து அதில் உள்ள அதனுடைய ஏஜ் ஃபேக்டர் முதற்கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய மூதாதையர் யாருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒன்று பாம்பேவுக்கு அனுப்பலாம், பெங்களூருக்கு அனுப்பலாம், இல்லை யூஎஸ்ஏக்கு அனுப்பலாம். சாம்பிள் அனுப்புகிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அனுப்பிச்சு நம்மளுடைய மூதாதையர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபைலோஜெனிக் ட்ரீயை போட்டு. அதற்கான சீக்வன்சிங் மெத்தடு எல்லாமே 2000 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆரிய இன வேதம் இருந்துக்கிட்டே இருக்கு. வேதம் இவர்கள் திராவிடர்கள், இவர்கள் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது உண்மை ஆராய்ச்சி முடிவுகள் எதுவும் இருக்கா? இல்லை, நம்மள்ட்ட வந்து சென்ட்ரல் ஃபார் செல்லுலார் மாலிகுலர் பயாலஜின்னு டாக்டர் தங்கராஜ் ஒரு ரிசர்ச் பண்ணார். அதில் ஓரளவு நீங்கள் சொல்கிறதுக்கான உண்மைகள் இருக்குது. அது இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஓரளவு அது ஒரு 60%ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100%க்கான விளைவுகளை நம்ம பட்ஜெட் மூலம் போட்டு, அது பெரிய பட்ஜெட் போட்டு நம்ம உறுதி செய்யணும். அதற்கான தரவுகள் இருக்குது, பிரித்து நம்ம பார்க்குறதுக்கான இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஒரு நிறுவனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ட்ரைபல் பாப்புலேஷனில் பண்ணியிருக்கிறாரு. அதற்கான தரவுகள் இருக்குது. டிராவிடியன் ரேஸ், ஆரியன் ரேஸ், அப்படிக்கான தரவுகள் இருக்குது. ஆனால் அதை வச்சு அந்த சின்ன தரவுகளை வச்சுக்கிட்டேயுமே நம்ம உறுதிக்கு வந்துட முடியாது. இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும். அதில் உள்ள ஸ்பெசிஃபிசிட்டின்னு சொல்லுவோம், சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த எரர்லாம் இல்லாமல், ட்ரபிள் ஷூட்டிங்லாம் இல்லாமல் அந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணி ஒரு நிறைவுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம அதுக்கு ஒரு விஷயத்துக்கு வர முடியும். இப்போ இந்த முதல் கட்ட ஆய்வுகள் அப்படின்னு இப்போ நிறைய ஆய்வுகள் போயிட்டுருக்கு. இந்த ஆரிய திராவிடத்தில் முதல் கட்ட ஆய்வுகள் இவர்கள் வேறு வேறு ரேஸை சேர்ந்தவர்கள் அப்படின்றது உண்மை தானா? இல்லை, வேறு வேறு ரேஸை சேர்ந்ததுன்னா அதில் கலப்பினம் நடந்திருக்குது. அந்த ரேஸ் இருந்திருந்தாலும் கலப்பினம் நடந்திருக்கு. அந்த கலப்பினம் நடந்ததுக்கப்புறம் தான் அது வந்து என்ன செஞ்சுருக்குன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. இதில் வந்து இன தூய்மையோ மொழி தூய்மையோ இல்லை அந்த தூய்மையை பேசுகிறது விஞ்ஞானத்துக்கு புறம்பானதாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஒரு கலப்பினம் நடந்திருக்குது, நிறைய கலப்பினம் நடந்திருக்குது. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீன் எடுத்துருக்குறாங்க. நியாண்டர்தால்னு ஒரு நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இனம், அது ஒரு குரங்கினம், நம்மளும் ஒரு குரங்கினம். அது என்ன சொன்னீங்க? நியாண்டர்தால். நியாண்டர்தால். நம்ம ஹோமோசேப்பியன்.
ரைட்டுங்களா. ஹோமோ எரக்டஸ் இப்படி பல்வேறு விதமான குரங்கு இனங்கள் இருந்திருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே கலப்பினம் இருந்திருக்கு. நியாண்டர்தாலோட ஜீனு ஹோமோசெப்பியனில் இருக்குது. நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. இந்த அறிவியல் உண்மைகள் ஆய்வுகள் மூலம் வெளிவர வேண்டும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வெளிவர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த ஒன்றிய அரசு அறிவியல் துறைக்கு சரியான நிதியை ஒதுக்குகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதில் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் அறிவியலுக்கான ஒதுக்கீடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அறிவியல் மாநாடு, அது மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் முன்னாடி நிதி வந்து கிடைச்சது. பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர்னு சொல்கிறோம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இதுக்கெல்லாம் ஃபண்டை குறைச்சிட்டாங்க. இந்த ஃபண்டை குறைக்கும் பொழுது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிஎன்ஏ, அது ஒரு டபுள் ஹெலிக்ஸ் இரட்டை சுருள், வாட்சன் கிரீக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கான அது பேசிக் ரிசர்ச்சாக தான் அந்த ரிசர்ச்சை பண்ணாங்க. அந்த பேசிக் ரிசர்ச்சாக பண்ணும் பொழுது அதுலேருந்து கிடைச்ச ரிசல்ட்னால தான் இன்றைக்கி நம்ம ஜீன் சீக்வன்சிங் லெவலுக்கு வந்திருக்கிறோம். அன்றைக்கி அவர் பேசிக் ரிசர்ச்சை பண்ணலை, அதுக்கான ஒதுக்கீடோ அதுக்கான பணமோ கிடைக்கலன்னா அவரால் அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்திருக்க முடியாது. பேசிக் ரிசர்ச்சுக்கான அதிகமான நிதி ஒதுக்கீடு அந்த அரசாங்கம் செய்யணும், பண்ணுறதில்லை. அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரு அறிவியலாளருங்கிற முறையில் எனக்கு மிக வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். தனக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டும் கொடுத்து அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் மற்ற மாநிலத்துக்கு கம்மியாகவும் கொடுப்பது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அறிவியலுக்காக செலவு செய்வதில் அரசுகள், இருந்த அரசுகள் வந்து இப்போதுள்ள அரசுகளும் ஒரு ஆர்வம் காட்டுவதில்லை என்பதாலேயே இந்தியாவில் வந்து புதிய கண்டுபிடிப்புகள் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லலாமா? இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இந்த வேர்டை அதிகமாக பிரபலப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் பீரியடில் தான் ஏகப்பட்ட ஐஐடிகள், நம்ம இங்கே இருக்கிற ஐஐடி, இது மாதிரி ஏகப்பட்ட நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு. அப்போ அதிலேருந்து உருவாகின பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனங்கள் தொடங்குறாங்களா? உதாரணமாக நம்ம எய்ம்ஸே இன்னும் நம்ம தொடக்கப்படல, செங்கலோடு நிற்கிது. வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளெல்லாம் பல கண்டுபிடிப்புகள், இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனா 1000 சொச்சம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார், அதுக்கெல்லாம் பேட்டன் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா மட்டும் இந்த கண்டுபிடிப்புகளில் பின்தங்கி இருப்பதாகவே தெரிகிறது. அதற்கான காரணங்கள் இதில் என்ன விஷயம்னா, பேசிக் ரிசர்ச்சுக்கு அதிகமாக ஃபண்டு ஒதுக்கணும், அப்ளைடு ரிசர்ச்சுக்கும் அதிகமாக ஃபண்டு ஒதுக்கணும். இதை ஈக்குவலாக பார்க்காத வச்சிருக்கேன் நம்ம புதுசான கண்டுபிடிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மக்களில் இந்த உயர்கல்விக்கு போகிறதுக்கு ஏகப்பட்ட தடைகளை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணமாக நீட்டு, விளிம்பு நிலை மக்கள் நீட்டுக்கு போக முடியாது. இப்போ நீட்டு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீட்டில் ஒரு பையன் ஹையர் செகண்டரி வரைக்கும் படிக்கிறான், அந்த மார்க்கு கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அது படிக்காமலே அந்த பரீட்சையை மட்டும் படித்து இதில் ஜஸ்ட் பாஸ் எடுத்துகிட்டு அந்த பரீட்சையை மட்டுமே படிச்சுட்டா எப்படி நீங்கள் ஒரு தரமான மருத்துவரை ஒளியில் கொண்டு வர முடியும்? அது 0% என்ன செய்யிருக்காங்க, 0%. இப்போ இந்த நீட்டு கொண்டு வந்ததன் மூலமாக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் வருதுன்னா, அதாவது இதுவரைக்கும் இருந்த மருத்துவர்கள்லாம் சரியானவர்கள் அல்ல, இப்போ நீட்டில் பாஸ் பண்ணி போகிறவங்க தான் சரியான மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இது அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்கள். ஏன்னு சொல்கிறேன், கொரோனா வந்துச்சு, கொரோனாவுக்கு வந்து மருத்துவம் பார்த்த அனைத்து மருத்துவர்களும் நீட்டில் தேர்வு நீட்டு மூலம் எம்பிபிஎஸ் போகாத மருத்துவர்கள். ஆமாம், நம்மளுடைய முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மருத்துவரும் நீட்டு எழுதி மருத்துவராகவில்லை. அவர் ஒரு சிறந்த மருத்துவர். இந்த மருத்துவம் பார்த்து நீட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாமே நீட்டில் இல்லாமல் தான். அப்போ ரிசர்ச்சுக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்சி பிஹெச்டி அவங்க ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக உள்ள ஒரு நபர்கள்.
அவங்கள வந்து 1956 ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் ரெக்ரூட் பண்ணாங்க. இப்போ என்எம்சின்னு சொல்லிட்டு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து என்ன செஞ்சிருது, அவங்களெல்லாம் வெளியில் தூக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஏற்கனவே இருந்த ஆக்டில் அதை தூக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்க்கும் பொழுது இவங்க ரிசர்ச்சுக்கு மரியாதை கொடுக்கலையோ. இல்லை, இப்போ இந்த யூசிஜி மூலமாக சில கருத்துக்கள் சொல்கிறாங்க, அதாவது பிஹெச்டி தேவையில்லை, எம்எஸ் என்னமோ இருந்தால் போதுன்ற மாதிரிலாம் ஒரு அதான் சொல்கிறேன். இது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இப்போ இந்த என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதன் மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு 3 வருஷம் படிக்கிறோம், அந்த ஒரு 4 வருஷம் ஒரு டிகிரி இருக்குன்னா இடையில நீ 1 வருஷம் படித்து 2 வருஷம் படித்து அப்பப்போ விலகிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பட்டய படிப்பு, டிப்ளமோ, இப்படி ஒவ்வொரு படிப்பாக கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீ முழுமைப்பற்ற ஒரு கல்வியாளனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அந்தந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு நபராக போகணும். நீ பரந்துபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கான சிந்தனை உனக்கு தேவையில்லை. இந்த விஸ்வகர்மா திட்டம் அங்கேயும் அப்ளை ஆகுது. அப்படி விஸ்வகர்மா திட்டத்தோட ஒரு சூடோ விஸ்வகர்மா திட்டம் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. இப்போ இதனால் அவங்க வந்து இந்த வர்க்க பேதம் இருக்குது, வர்க்கம் தொடர்ந்து தான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை ஒன்றிய அரசு செயல்படுகிறது யாரோ ஒருத்தருடைய பின்புலத்தில்னு சொல்கிறீங்க. இதனால் அவங்களை சேர்ந்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்காதா? அவங்களை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு இருக்காதே. இப்போ நீட் எக்ஸாமை வந்து எழுதணும்னா நீங்கள் +2 முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லா இன்ஸ்டியூட்டும் என்ன செய்கிறாங்க, பேரலல் எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுருக்கிறாங்க. +2க்கு மாணவர்களை சேர்க்க வேண்டியது, அதே டைமில் அந்த பக்கம் என்ன செய்ய வேண்டியது, நீட் கோச்சிங்க்கு பண்ண வேண்டியது. இவங்க என்ரோல்மெண்ட் மட்டும் இவன் பேர் இங்கே இருக்கும், ஆனால் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் நீட் கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த என்ரோல்மெண்ட் எதுக்கு, ஹையர் செகண்டரி எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு. 12ஆம் வகுப்பு முழுசாக படிக்கிறது இல்லை. இப்போ 12ஆம் வகுப்புங்கிற கிடையாது, நேரடியாக அவன் போய் அங்கே ஃபிசிக்ஸ்னால் ஈக்குவேஷனை படிப்பான். புரியுதுங்களா? இங்கே வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, ஒரு வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன செய்வார், ஒரு பரப்பு விஷயம்னா என்னன்னு சொல்லி தருவார், அதோடு சேர்ந்து கதைகளையும் சேர்த்து சொல்லுவார். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி வந்து கிளாஸில் அவர் வந்து ஒரு பண்ணப்பட்டு மோசமாக நடத்தப்பட்டார், அதனால் அவருக்கு எவ்வளோ மன அழுத்தம் வந்தது, இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆசிரியர் கதையாக சொல்லுவார் அந்த விதம் நடக்கும்போது. அப்படி இருந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 1300 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே கண்டுபிடிச்சாரு, ஒன்றால் ஏன் முடியாதுன்னு கேட்பார் கேள்வியை. அப்போ அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை பொறி தட்டும், அவன் ஒரு விஞ்ஞானியாக மாறுவான், புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அச்சாரம் போடுவான். நீங்கள் கோச்சிங் சென்டரில் அதெல்லாம் சொல்லித்தரதில்லை, a+b² a² + b² + 2ab மனப்பாடம் பண்ணு, அதுதான் இந்த நீட்டில் வரப்போகுது அப்படின்னு தானே சொல்லியே ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறாங்க. அதில் லாபம் யாருக்கு, அந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க தான். அந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க யார், அரசு துறை கிடையாது, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அந்த அரசு துறை நடத்துச்சுன்னா லாபம் பார்க்க, ஒரு பொதுத்துறை நடக்குதுன்னா அது மக்களுக்கான பயன்பாடுகளுக்கான விஷயங்களை செயல்படுத்தும். டெஸ்டிங் ஏஜென்சி என்ன செய்வான், மக்களுக்கான பயன்பாட்டுக்கான விஷயத்தையே செய்வான், போட்ட முதலீடை எடுக்கிறதுக்கு பயன்படுவான். அதன் விளைவாக தான் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆச்சு. நீட்டில் அவ்வளோ ஒரு கையாடல் நடந்தது. என்னது அது பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு மறந்துட்டாங்க. நீங்கள் ஒரு அறிவியல் இயக்கத்தின் தலைவர் என்ற முறையில் அறிவியல் பூர்வமாக இந்த நீட் என்பது தேவையற்றது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அறிவியல் பூர்வமாக நீட்டு தேவையற்றதுங்கிறத விட அது விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரானது. ஒரு நீட்டு படிக்கணும்னா 2 லட்சம் மினிமம், எக்ஸாம் இல்லாமல் இன்றைக்கி எடுத்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எம்பிபிஎஸ்க்கு வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% தான் நேரடியாக ஒரே சிட்டிங்கில் வர்றவங்க. மற்ற எல்லா பேரும் எப்படி பார்த்தீங்கன்னா நீட்டு கோச்சிங் சென்டரில் போய் 2 தடவை 3 தடவை எழுதிட்டு தான் வர்றாங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன், 2 குழந்தைக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ண முடியுமா விளிம்பு நிலை மக்களால்? சிலபஸே பொதுவாக இல்லாதப்ப பொதுவான ஒரு தேர்வை நீங்கள் எப்படி வைப்பீங்க? சிலபஸ் பொதுவாக இருக்கணும். இது குழந்தைகள் மேலே திணிக்கப்படுற வன்முறை.
அவங்க என்ன சொல்கிறாங்க, கல்வியை நாங்கள் தரப்படுத்துகிறோம், மருத்துவ கல்வியை தரப்படுத்தி உயர்ந்த நிலை கொண்டு வருகிறோம். மருத்துவ கல்வியை தரப்படுத்துகிறவங்க ஏன் 0% கொண்டு போகிறாங்க? மைனஸ் மார்க்கில் இருக்கிறவங்களே நாங்கள் பிஜிஸ்க்கு எடுக்கிறேன்னு ஏன் சொல்கிறாங்க? அது அங்கங்கே மருத்துவ தரம் வருது, முன்னுக்கு பின்னு முரணாக இருக்குது பாருங்கள். இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. ஆனாலும் அந்த அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் ஆட்சிக்கு வராங்க. இது ஒரு பெரிய முறை. நான் என்ன கேட்குறேன்னா, இது மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நம்மள்ட்ட இல்லை. இதுக்கு எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீட் எக்ஸாமுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு ஒரு பொதுமக்கள்கிட்ட கேளுங்க. நீட்டுங்கிற எக்ஸாமே அவங்களுக்கு தெரியாது. இதை தானே இவங்க மறைச்சி தானே, இதை ஒரு திரை போட்டு மறைச்சி மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிறதுக்கு தானே அப்பப்போ திசை திருப்புறாங்க இந்த கோமியம் போன்ற விஷயங்களை. இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட விஷ்ணுவா யாரோ ஒருத்தர் மாற்றுத்திறனாளியாக பிறப்பது அவங்க முன்வினை பயன், அவங்க முற்பிறவியில் ஏதோ தவறு செஞ்சுருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி இதுங்க. இந்த முற்பிறவி இதெல்லாம் அறிவியலுக்கு புறமான ஒரு விஷயங்க. அவர் மேலே கேஸ் போட்டாங்க தெரியுங்களா அரசாங்கம். அவர் முற்பிறவியில் செஞ்ச பயனாக இருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம்ல, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. சிறையில் இருந்தார், அது அவர் முற்பிறவியில் செஞ்ச இதுங்களா? மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ சாதனைகளை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நடராஜன் அத்லட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பக்காவாக 2-3 குடல் கோல்டு மெடல். இது சாதாரண மக்களால் கூட செய்யாத விஷயம் நாட்டுக்காக தூக்கி நிறுத்துகிறாங்க. ஸோ அப்படி பேசலாம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறப்பேதம், அவங்களுடைய உடல் சார்ந்த பேதம், இது எல்லாமே பொது புத்தியில் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிறத ஒரு உருவாக்குறது மாதிரி. அது வடிவேல் சொன்னது ஜோக்காக இருந்தாலும் பொது புத்தியில் அப்படி ஒரு இதை உருவாக்குறாங்க. அது மக்களுக்கு அறிவியலுக்கு புறம்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. உதாரணமாக நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நான் எப்படி இதை அறிவியலுக்கு அவங்க பிளவுபடுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு முன்னாள் கவர்னர், ஒரு மருத்துவர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாட்டுக்கறியை நீங்கள் சாப்பிட்றீங்க, மாட்டு மூத்திரத்தை நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒருத்தர் மீம்ஸ் போடுறாரு, ரைட்டுங்களா? மாட்டு பாலை சாப்பிட்ற நீங்கள் ஏன் மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் மீம்ஸ் போடுறாரு. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இது 2 பேர்த்துக்கு ஒரு மோதலை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லையா? அப்போ இதுதான் அறிவியலை வச்சு அவங்க பிளவுபடுத்துகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். அறிவியலுங்கிற போர்வையில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதை பிளவுபடுத்துறதுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க. இதுதானே அறிவியலுக்கு புறம்பான சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட் ஆனதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது மாதிரி பேசுகிறவர்கள் தங்களை இந்துத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனுடைய உள்நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல இந்துத்துவவாதிகளே என்னமோ இந்துங்கிற ஒரு சொல்லாடலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான். அவங்க தான் யாரெல்லாம் பார்சி இல்லையோ, யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் புத்த மதத்தில் இல்லாதவர்களோ அவர்களை நம்ம சைவம், வைணவம், கௌமார்த்தம் போன்ற அந்த 6 இதெல்லாம் சேர்த்து ஒரு அதுக்கு முன்னாடி அதுக்கு வெவ்வேறு பேர் இருந்தது. வைணவ மதம்னு இருந்தது, சைவம், சனாதன தர்மம்னு இருந்தது, நிறைய பேர்கள் இருந்தது. அதெல்லாம் சேர்த்து அவங்க நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகலாம். அதை அந்த கொல்கத்தாவில் ஜான் வில்லியம்ஸ்ன்ற ஒருத்தர் தான் இந்த இந்துன்றதை சொன்னார்லாம் சொல்கிறாங்க. இல்லை, நிறைய ஹைபாத்திசிஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவேணா, எப்படி போச்சுன்னு எதுக்கு சொன்னேன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன். இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் வந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. நம்ம அந்த ரெஃபரன்ஸ்க்குள்ளே போக வேணாம். முதல்ல அந்த இந்துத்துவா, இந்த பக்கம் தமிழ் தேசியம் இப்படின்னு பேசுகிறதே அறிவியலுக்கு புறம்பானது. யூனிவர்ஸுங்க, இங்கே ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் வாழ்கிறதுக்கு தகுதியான இடம் இந்த பூமி. இந்த இயற்கையை லவ் பண்ணுறதுக்கு, இந்த இயற்கையில் கிடைக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு இயற்கைக்கு திரும்பி கொடுத்து கிவ் அண்ட் டேக் பாலிசியோடு வாழக்கூடிய இந்த சமுதாயத்து மக்களை அரசியல் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து பிரிக்கிறது அறிவியலுக்கு புறமானது. நீ இந்துத்துவா, நான் தமிழ் தேசியம். இப்போ ஆரியம் தன்னை பலவீனமாக நினைப்பதன் ஒரு வெளிப்பாடு தான் தமிழ் தேசியம் என்ற ஒரு பெரிய பிளவு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திராவிடம் ஆரியம் இருந்தது,
ஆரியம் வந்து ரொம்ப திராவிட சம்பந்தமான கருத்துக்கள் வெளியில் நிறைய வருது. ஆரியத்தின் பொய்ப்புனை புரட்டுகள்லாம் வெளியில் வருது. இதுக்கு நீங்கள் ஒரு அழகாக சொல்லலாம். இப்போ ஹிட்லர் இருக்கார், மிகப்பெரிய ஜாம்பவான். ஓ ஜெர்மானிய மக்களே, உலகத்தில் நாம் தான் புத்திசாலிகள், நாம் தான் இந்த நாட்டை இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். அதன் வெளிப்பாடு என்ன சொல்கிறீங்க? என்ன வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ளேயே. ரைட்டுங்க. அதுவே ஒரு முடிவாகி ஆயிடுச்சு. அந்த அது ஒரு அப்போ அது ஒரு மனநிலை சார்ந்த ஒரு விஷயம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்களாம் அந்த மனநிலை சார்ந்து தக்க வச்சுக்கிறதுக்காக எதையாவது பிரிவினையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தமிழ் தேசியமாக இருக்கலாம், ஆரியமாக இருக்கலாம், எதாவும் இருக்கலாம். ஆனால் அறிவியல் இயக்கம் என்ன சொல்லுதுன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இந்த பூமியில் வாழ தகுதி படைத்தது. அதற்கான விஷயங்கள் கிடைக்கணும். அதில் முக்கியமாக ஏற்கனவே ஒரு கட்டமைப்பில் ஒரு படிநிலையில் விளிம்பு நிலை மக்களும் பெண்களையும் நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும். இந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். இந்த விளிம்பு நிலை மக்களையும் பெண்களையும் அமுக்குனது யாரு? இந்த சொசைட்டி தானே. சொசைட்டி திருப்பி கொடுக்கணும்ல அவங்களுக்கு. அதுதானே விஞ்ஞானம். இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஆரியத்திற்கு அவங்க வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து வருது. இல்லைங்க, இப்போ இதில் ஏ டீமு பி டீம்னு நிறைய சொல்கிறாங்க, தெரியுதுங்களா? ஏ டீமு பி டீமு சி பாஜகலையே சி டீம்னு ஒரே ஒருத்தரே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை உயர்த்தி பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்த்து அவர் வந்து மனுஷனே கிடையாதுங்குவார். அது மைக்கை கிளியிற மாதிரி கூட பேசுவார். ரைட்டுங்களா? அதிலெல்லாம் நீங்கள் வந்து என்ன உண்மைன்னு நம்ம பார்க்கணும். முன்னாடி பேசுனதுக்கு முரணாக பேசுகிறாரு. திடீர்னு ஆமை கறி சாப்பிட்டங்குவார். ரைட்டுங்களா? எந்த எவிடன்ஸ் இருக்காது. இவர் சாப்பிடுவதெல்லாம் பின்னாடி நின்று குறிப்பிடுத்தாங்க. இல்லை, நீங்கள் ரெஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம். திடீர்னு மாட்டு மூத்திரம் குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவர்கள்லாம் ஒரே கூட்டம் தான் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம அப்படி பார்க்கல. நம்ம ஒரே கூட்டமா அப்படின்லாம் பார்க்கல. இவங்க எல்லாமே விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள், அறிவியலை பேசுகிறவர்களுக்கு எதிரானவர்கள். இப்போ இந்த அரிட்டாப்பட்டி அந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டது, அதை விளக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி ஒரு அறிவியலாளராக எப்படி? இல்லைங்க, இது அது அங்கே பொதுமக்கள் வெகுண்டு எழுந்தாங்க. ஒரு இயற்கை சூழ்நிலையை நம்ம அழிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அது அங்கே வாழ்கிற மக்களுடைய, உதாரணமாக ஒரு ட்ரைபல் மக்கள்கிட்ட போய் அங்கே போய் நான் வந்து ரிசார்ட் கட்டுறேன், நான் உங்களுக்கு வேலை தர்றேன். இப்போ நெய்வேலி சுரங்கம் இருக்குது, அங்கே கட்டும் பொழுது அங்கே அத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டாங்களா? உத்தரவாதம் கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும். அதே நம்ம அங்கே ஒரு உதாரணமே இல்லாத பட்சத்தில் பொது உதாரணத்தை கொண்டு வந்து இயற்கை சூழலை அழிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? இப்போ இந்த மாதிரியான இடங்களில் தொழிற்சாலைகள் அல்ல கனிம வளங்களை எடுப்பது, இது போன்ற நிகழ்வுகள் மக்களின் முன்னேற்றத்திற்காகத்தான், அடுத்த நிலைக்கு கொண்டு போகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்கள் முன்னேற்றத்துக்காக நம்ம செய்கிறோம்னு சொல்கிறோம். அது உண்மையிலே மக்கள் முன்னேற்றத்துக்காக அதற்கான ரிசர்ச் பண்ணாங்களா? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது திட்டம்? அங்கே இருக்கிற இயற்கை வளம் கெடாமல் இருப்பதற்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இவ்வளோ தான் எடுத்து கார்பன் எமிஷன், இவ்வளோ தான் ஒரு நாடு விடணும்னு இருக்கு, கார்பனை எமிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வர்றீங்களா? ஒரு கனிம வளத்தை இவ்வளோ தான் எடுக்கணும்னு இருக்கு, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே உங்களுக்கு வருதா? இதற்கான திட்டங்களை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? மக்களை ஏற்றுக்க வச்சுக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு திட்டத்தை நீங்கள் மேலே உட்காந்து கையெழுத்து போட்டுட்டு கீழே வந்து அமல்படுத்தும் பொழுது மக்கள் அதை எதிர்ப்பாங்க. தங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுக்கு அப்படி ஒன்று நீங்கள் கொடுக்குற திட்டம். இப்போ உள்ள திட்டங்களுக்கெல்லாம் முதல்ல மசோதா தாக்கல் பண்ணுறாங்க, அது பற்றிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கத்தானே செய்கிறது. ஆமாம், அது கேளுங்க. பொதுமக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதில் என்ன இருக்குது? பொதுமக்கள் அப்படி ஒன்றும் ஒத்துக்க மாட்டாங்களே. எந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு? நீங்கள் இரும்புக்காரம் கொண்டு அடக்கி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு, சில விஷயங்கள் இப்போ நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு கூட சில மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ல செய்திகள்லாம் வருது, பலர் எதிர்த்தாங்கன்னு வருது. எல்லாருமே எந்த விஷயத்தை எல்லாருமே ரெண்டு கருத்து இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய ஆளுமை காந்தியார்கள், அவரை சுட்டு கொண்டது யார்?
நம்ம ஊர் மக்கள் தானே. ஆனால் இன்னைக்கு தேசப்பிதா நம்ம ஊர் மக்கள் தானே சுட்டு. அப்போ ஒரு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு மாலிகுல்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு மாலிகுல்ஸுக்கும் ஈர்ப்பும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். ப்ரௌனியன் மூமெண்ட் இது இருக்கத்தான் செய்யும். இதில் எது பெருவாரியான மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, பெண்களுக்கு ஆதரவாக இருக்கோ, பயனாக இருக்குதோ, அந்த திட்டத்தை அமுல்படுத்துவது தான் மக்களுக்கான அரசு. தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள், அடிக்கடி முரண்பாடு, மோதல்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில் துணைவேந்தரை நியமிப்பதில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு, ஒரே திட்டம், ஒரே கொள்ளை, இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. உதாரணமாக நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக மெடிக்கல் காலேஜ். நீட்டு மூலமாக இங்கே வர்றாங்க மாணவர்கள், ஆல் இண்டியா கோட்டாவில். ஆனால் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மாநில அரசு செலவு பண்ணுது. இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒன்றிய அரசுலேருந்து என்ன கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தாமல் பரந்துபட்ட ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரும் பொழுது இங்கு சுரண்டப்படுது இல்லை. இங்கே செலவு பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இந்த அரசாங்கத்தோட வரிப்பணத்தில் தானே செலவு பண்ணப்பட்டது. அதாவது ஆளுநரோட வாழ்க்கை செலவு கூட இங்கே இருந்தால் செலவு பண்ணப்படுது. அப்போ நீங்கள் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், கல்விங்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்வியை ஆளக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுங்கக்கூடிய கவர்னரை நான் தான் நியமிப்புங்கிறது என்னென்னா ஒரு ஆண்டான் அடிமை. இந்த அமைப்போட வேலை என்னங்க? யூசிஜின்ற அந்த அமைப்போட வேலை என்ன? நிதி இவங்க என்ன, ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரிங்க. இவங்க ரெகுலேட் கல்வியை ரெகுலேட் பண்ணுறவங்க. இந்த இது புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியும். புதிய திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கான புதிய திட்டங்களுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்கலாம், வடிவமைப்பை கொடுக்கலாம். அது ஒரு அட்டானமஸ் பாடியாக இயங்குகிற வரைக்கும், அது தன்னுடைய சுயசார்போடு இயங்குகிற வரைக்கும் நல்லதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் அரசியல் குறுக்கீடுகள் வரும் பொழுது அந்த அரசியல் குறுக்கீடு கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சயின்டிஃபிக் டெம்பரோட இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதை கூட நம்ம ஆதரிக்கலாங்க. ஒரு தனக்குரிய அஜெண்டாவை அந்த யூஜிசி மூலமாகவும், தனக்குரிய அஜெண்டாவை என்எம்சி மூலமாகவும், இப்போ என்எம்சியில் தன்வந்திரி படத்தை போட்டிருக்கிறாங்க. அப்போ இருக்கிற மக்கள், அடுத்த மக்கள்லாம் அவங்கெல்லாம் நம்ம தெய்வம் வரலையே அங்கே அப்படின்னு வருத்தப்படுவாங்கள்ல. மக்களுடைய மனநிலையை பாதிக்கிற மாதிரி இருக்குல்ல அது. இந்த எம்சிஐயோட சிம்பிளையே மாற்றி என்எம்சியோட சிம்பிள் கொண்டு வர்றதுனால கல்வித்தரம் உயருதா? மெடிக்கல் கல்வித்தரம் ஏற்கனவே தரமாக மெடிக்கலுடைய கல்வித்தரத்தை ஒரு யூனிவர்சிட்டினா அது என்ன செய்யணும்? ஒரு டிகிரி கொடுக்கணும், ஒரு ரிசர்ச் பண்ணணும், ரிசர்ச்சுக்குரிய ஃபேக்கல்ட்டியை நிர்ணயிக்கணும். இப்போ மெடிக்கல் காலேஜில் ரிசர்ச்சுக்குரிய ஃபேக்கல்ட்டியை எடுக்கிறீங்க, 1956 ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்சி பிஹெச்டியை எடுக்கிறீங்க, ரிசர்ச்சுக்கே வேணாங்கிறீங்க. அப்போ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறிவியலுக்கு பின்புலம். உங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக இந்த கவர்மெண்ட் மெஷினரியை யூஸ் பண்ணுறீங்க. இது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்க. உலக நாடுகள் யாருமே இப்படி செய்கிறதில்ல. கொத்தாரி கமிஷன் கூட என்ன செஞ்சாங்க? கல்விக்கு 6% நீங்கள் ஒதுக்கணும், அதுக்கு மேலே ஒதுக்குனா நல்லது, 6% ஒதுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒதுக்கலை, அதை பற்றி கண்டுக்கல அந்த அரசு. ஆனால் நான் கவர்னரை நியமிப்பேன், நான் தான் நியமிப்பேங்கிறத ஒத்த காலில் நிற்கிறாங்க. துணைவேந்தர்களை நியமிக்கிறேன், துணைவேந்தர்களை ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்படி நியமிக்கிற கவர்னரும் என்ன செய்கிறாரு? வள்ளுவர் பாவம், அவர் எந்த காலத்திலேருந்தே நம்ம வெள்ளை சட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காவியை போட்டு ஏதோ ஒரு கலரை போட்டுக்கிறாங்க. அது ஒரு, ஆனால் நம்ம பார்த்தது சின்ன வயசுலேருந்து எப்படியோ அதுதானே நம்ம மனசில் பதியுது. அதை திடீர்னு மாற்றுறது அறிவியலுக்கு புறம்பானதான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சித்தர்கள் தமிழ்நாட்டு செல்வங்கள், அவங்களுடைய படைப்புகள் அல்லது கண்டுபிடிப்புகள், மருந்துகள் எல்லாம், ஆனால் அதை தங்களது என்று ஆரியர்கள் சொந்தம் கொண்டாடுவது, ஓகம் என்ற சித்தர்கள் கலையை நாங்கள் தான் கண்டுபிடித்தோம் என்று யோகா என்று தொடங்கி உலகெல்லாம் பரப்புவது,
அப்படின்ற மாதிரியான நிலைகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இவங்க வந்து நீங்கள் இதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துக்கே நாங்கள் தான் முன்னோடிகள், நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள். ஹிட்லர் என்ன சொன்னாரோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஒரு ஹிட்லரின் வழித்தோன்றல்கள். கட்டாயமாக நான் அப்படி தான் பார்க்குறேன். ஹிட்லர்களின் வழித்தோன்றர்களாக தான் பார்க்குறேன். இல்லைன்னா இவ்வளோ ஒரு அடக்குமுறை கல்வி மேலே, பண்பாட்டு தளத்து மேலே இவ்வளோ பெரிய அடக்குமுறைகளை வேறு யார் செஞ்சா உலகத்தில்? இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு அறிவியலுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற முடிவுக்கு வரலாமா நம்ம? அறிவியலுக்கு எதிராக அனைத்து செயல்பாடுகளை செய்கிறார்கள். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களது தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இது மாதிரி பொது நிகழ்வுகளை, அதுவும் பண்பாட்டு தளத்திலையும் அறிவியல் தளத்திலையும் அரசியல் தளத்திலையும் தொடர்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தமிழன் தொலைக்காட்சிக்கும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, வேறொரு ஆளுமையுடன் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.